ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முல்லைப்பூ அறுவடை பார்க்கலாம். முல்லைப்பூ பூத்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் அறுத்துட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி துவைப்போம் பண்ண போகிறேன். வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இது முடிய போகுது, சீசன் முடிய போகுது. இப்போ இது முடிஞ்சிட்ட பிறகு திரும்பவும் ப்ரூனிங் பண்ணி விடலாம். நம்ம பண்ணி விட்டா திருப்பவும் இதே மாதிரி வரும். இது முடிஞ்சிச்சு, பூத்து முடிஞ்சாச்சு, இனிமேல் இது ஒன்றும் வராது அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. நல்லா வரும் திரும்பவும். இது மாதிரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுமே இது மாதிரி மொத்தம் ஃபுல்லாக அந்த பூவெல்லாம் போயிடும். இந்த மாதிரி இந்த இதழ் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம இதை கட் பண்ணி விட்டுடணும். இந்த வெயிலுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பூவெல்லாம் பெருசாக பூக்குது. ரொம்ப சின்னதாக பூ பூத்துருந்தது. இப்போது ரொம்ப கொஞ்சம் நல்லா பெருசாக பூ பூக்குது. இந்த காம்பே இதில் பாதி பூ தான் இருந்தது. இப்போ பெருசாக பூக்குது. கொஞ்சம் 2-3 நாளாக மழை இங்கே, அதனால் கொஞ்சம் நல்லா பூக்குது. கொஞ்சம் பெருசாகவும் பூக்குது. எங்கள் 3 செடி பூவுமே ஒரு 2 முழம் 3 முழம் ஆகுது. அதை நம்ம தேவைக்கு போக அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றோம். இது செடி இன்னொன்றுத்தில் நிறைய அது இப்போ தான் இனிமேல் வருது. இது முடிஞ்சிடும். ப்ரூனிங் பண்ணி விட்டுருவேன். திருப்பியும் அது வரும். அதை காட்டுறேன் இருங்க. அந்த செடி ப்ரூனிங் பண்ணி விட்டது அது வரும். இந்த ஒரு கொத்துலேயே இந்த ஒன்றுத்துலேயே ஒரு 1000 பூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கொள்ளையாக இருந்தது. இது இப்போ தான் பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது அதுவே இவ்வளோ இருக்குது. உங்கள் வீட்டுங்களில் இந்த மாதிரி செடி வச்சுருக்கீங்களா? இது மாதிரி ஒரு 10 செடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 4-5 பெண்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பூ ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் போய் கடையில் வாங்கவே தேவை. அவங்க தேவை ஆசை தீர பூ நல்லா வச்சுருப்பாங்க. இது மாதிரி வாங்கி வச்சுடுங்க. செடி செம்மையாக பூத்துட்ருக்கு பாருங்கள். இது பூத்துச்சுன்னா அறக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நான் அறக்கிறதுல எங்கள் மருமக தான் அறுப்பாங்க. அவங்க ஊருக்கு போயிருந்தாலும் இப்போ நான் அறுக்கிறேன். இது எனக்கு பொறுமையாக அறுக்க முடியுதில்ல, நிறைய வேலைங்க இருக்குது. அதனால் இது நின்று அறுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் போயிடுறது. தண்ணி மட்டும் ஊற்றி பராமரித்து இந்த வீடியோ போடுறது இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. நான் இது எல்லாம் எங்கள் மருமகளே பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் அறுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க தேவைக்கு மிச்சமானாக்கா நான் விற்றுடுவேன் பூ. அப்போது இன்றைக்கி இந்த ஒரு செடியே கண்டிப்பாக 1 முழம் பூ இருக்கும். இந்த ஒரே செடி. இனிமேல் மழை வருது இல்லைங்களா, நல்லா பூக்கும். பூவும் பெருசாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி போடுறேன். நான் அறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபுல்லாக. இல்லை, ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளாலையும் இது மாதிரி பூ வளர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி இதே மாதிரி செடி நடுங்க. கண்டிப்பாக முல்லைப்பூ கண்டிப்பாக வரும். முல்லை பதியமும் போட்டு முல்லை பதியமும் அந்த செடி உங்களுக்கு வீடியோ போடல, அந்த பதியம் போட்டு வந்திருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். 3 செடி வந்திருக்கு.
ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு செடி அனுப்பிட்டு இன்னும் 2 செடி நானே வைக்க போகிறேன். இது மாதிரி ஒரு 10 செடி நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்குவோம், நம்மளுக்கு ஃபுல்லாக பூக்கே பஞ்சம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூ பூத்துட்டே இருக்கும். பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இதில் இதுலேயே இன்னும் ஒரு வாரமாக பூத்துட்ருக்கு. அப்போவும் இன்னொரு 300 பூ இருக்கும் இதில் மொட்டுங்க. அவ்வளோ இருக்குது பாருங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ தான் பூத்துட்டு வருது. இப்போ தான் ஒன்று அரும்பு வந்துட்டுருக்கு. இது பாருங்க, இது வரும் பாருங்க, செம்மையாக வரும் பாருங்க. இந்த செடியெல்லாம் பறிச்சுட்டேன் பாருங்க. பறித்தாலும் எவ்வளோ அரும்பு மொட்டு இருக்குது பாருங்கள். நாளைக்கு பூக்கிறது இதெல்லாம். அப்போவும் எப்படியாச்சும் ஒன்று விட்டுடுது. பாருங்க, இது கொள்ளையாக அரும்பு வருது. அது முடிஞ்சதும் இப்போ இது பூ வருது. அப்படியே மாற்றி மாற்றி ப்ரூனிங் பண்ணி விட்டால் அடுத்து பூ வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இது கொடி கீழேருந்து வருது பாருங்க. கீழே எல்லா செடியும் இருக்குது, கனகாம்பரம் செடியெல்லாம் கீழேருந்து வர்ற செடி இது பாருங்கள். இதில் இதுதான் கொடி முல்லை. இது நல்லா கொடியாக வந்துகிட்டே இருக்கும். நல்லா பூவும் பூக்கும். இது பாருங்கள், கொடி எப்படி வளருது, அது உள்ளேருந்து இப்படி வளர்ந்துடுச்சு.